இலக்கியா, இப்போ வந்து உண்மைய சொல்ல போறியா இல்லையா? எவ்வளோ நேரம் தான் வந்து உன்கிட்ட வந்து உண்மைய வந்து கேட்டுட்ருக்கிறது? என் அம்மா யாரு அப்படின்ற வந்து உண்மைய வந்து நீ வந்து சொல்லலைன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ வந்திருக்கவங்கள தான் வந்து நான் வந்து என் அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் போயிட்டு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து நான் அந்த எஸ்எஸ்கே கிட்டயும், அந்த அஞ்சலிகிட்டயும் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து எவ்வளோ கேவலமா வந்து பேசுனீங்களோ, இப்போ வந்து பார்றா என் அப்பா, அம்மாவே வந்து என்னை வந்து தேடி வந்திருக்காங்க. என்னை வந்து சின்ன வயசுல வந்து தவற விட்டவங்க, இப்போ வந்து அவங்களே வந்து என்னை வந்து தேடி வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து பயங்கரமாக வந்து சவாலெல்லாம் விட்டுட்ருக்காரு நம்ம இலக்கியா கிட்ட. ஐயோ கௌதம், நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து உங்களுடைய அப்பா அம்மா இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து நல்லா தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் வந்து நான் வந்து எப்படி வந்து உண்மையை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில. நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்து யார் அப்படின்றத வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ட்டு நம்ம இலக்கியா வந்து கௌதம் கிட்டே வந்து டைம் கேட்டுட்ருக்காங்க. என்ன தான் டைம் கேட்டாலே வந்து நம்ம இலக்கியா கிட்ட வந்து வேலைக்கே ஆகாது, கௌதம் கிட்டேயும் வந்து வேலைக்கு ஆகாது. எப்படியும் வந்து நம்ம இலக்கியா வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல. அதே மாதிரி வந்து நம்ம கௌதமும் வந்து உண்மையை சொல்லலைன்னா நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத தவிர வந்து எனக்கு வேறு வழியே தெரில அப்படின்ட்டு நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து நம்ம ஜானகி இருந்துட்டு, கௌதம் என்னப்பாச்சி, நான் தான்ப்பா உன் அம்மா, நீ வந்து யாரையும் வந்து அம்மானெல்லாம் கூப்பிடாத, நீ வந்து அவங்கெல்லாம் உன் அம்மா இல்லை, உன் அப்பாவும் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜானகி அம்மா வேறு ஒரு பக்கம் வந்து ஓன்னு கண்ணீர் வந்து விடுறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம பைரவி வந்து என்னடா ரொம்ப நேரம் வந்து பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க. எனக்கு வந்து கௌதமுடைய அப்பா அம்மா வந்து யாருன்றது வந்து எனக்கு தெரியும், நீங்கள் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை அப்படின்ட்டு வந்து நம்ம பைரவி வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டாங்க. அப்போ தெரியுமா, தெரிஞ்சும் வந்து என்னை வந்து ஏன் வந்து அவங்க வந்து பார்க்கல, நீங்கள் வந்து ஏன் வந்து என்னை வந்து அவங்கக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகல, எனக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் வந்து நடந்திருக்கு, இந்த அஞ்சலி வந்து என்னை வந்து எப்படியெல்லாம் வந்து அவமானப்படுத்தியிருக்கா, அதே மாதிரி அந்த எஸ்எஸ்கே எல்லாம் வந்து என்னை வந்து எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா, அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்த்துமே வந்து என் அப்பா அம்மா வந்து நீங்கள் வந்து கண்ணில் காட்டலைன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இதாக வந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம கௌதம் வந்து பைரவி வந்து பார்த்து வந்து கேட்குறாரு. சரி ஓகே கௌதம், நாங்கள் வந்து காட்டாததுக்கு காரணம் வந்து இருக்குது, நீ வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காது. ஆனால் இவங்க வந்து உன் அப்பா அம்மா கிடையாது, இவங்கள முதல்ல வந்து நீ இந்த வீட்டை விட்டு துரத்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து அப்பா அம்மா இவங்க இருக்கும்போதே தான் வந்து அவங்களும் வந்து வரணும் அப்படின்ட்டு நம்ம கௌதம் வந்து ஒரு செக்மெண்ட் வந்து வச்சுட்டாருங்க. அந்த செக்லேருந்து நம்ம பைரவி வந்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து பைரவி வந்து பயங்கரமாக வந்து முழிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து பயங்கரமாக வந்து முழிக்கிறாங்க. நம்ம அஞ்சலிக்கு மட்டும் அஜால் குஜாலாக இருக்குது, எப்படியோ வந்து கௌதம் வந்து வெளியே போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. பாய் பாய், see you, டாட்டா.